கார்ன்ஃப்ளவர் வச்சு ஒரு அல்வா தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்க. இப்போ வந்து ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி கார்ன்ஃப்ளவரை வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து 1 கப்பு தண்ணி 2 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கார்ன்ஃப்ளவர், அதை வந்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அது வந்து கொஞ்சம் நேரத்தில் அது வந்து கெட்டியாகும். 5 நிமிஷத்துலேயே கெட்டியாயிடும். ஸோ அது கெட்டி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நான் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டதுக்கப்புறமா ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து கலர் ரொம்ப கூடிருச்சு. அது ஓப்பன் பண்ணி இப்படி போடவும் கொஞ்சம் நிறையவே விழுந்துருச்சு. ஸோ எனக்கு அது மட்டும்தான் எனக்கு மிஸ்டேக்காக இருந்தது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து கலர் பொடி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது 1 கப்பு தண்ணிக்கு 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 2.25 போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்ல தித்திப்பாக இருக்கும். நான் 2 கப் போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறமா இதில் வந்து நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெய் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நட்ஸ் என்ன இருக்கோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் மாத்திரமோ அந்த பாத்திரத்தில் நெய் இல்லைன்னா எண்ணெய் இதை தடவி உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட முந்திரியும் ஒரு 4-5 திராட்சை இருந்தது, அதை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கெட்டியான பதம் இருக்கு இல்லைங்களா, அந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறமா அதை நான் எடுத்துட்டேன். அதாவது நல்லா ஆறணும். அதுதான், ஆறலை அப்படின்னா கொல கொலன்னு ஆகிடும், அது அல்வா மாதிரி வராது. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதில் வச்சு கட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நான் பண்ண மிஸ்டேக் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அது பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா, அதாவது வச்சு சாப்பிட முடியுமான்னா அது கொஞ்சம் டவுட் தான். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்போவே செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். என் பொண்ணு சாப்பிட்டுட்டு சொல்லிச்சு, நல்லாயிருக்குன்னு சொல்லிச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.